இந்த 7.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை நம்ம இவ்வளவு தூரம் புகழ்ந்து பேசுகிறோம், இவ்வளவு தூரம் நம்ம மனசை விட்டு அதை பேசுறோம் இல்லைங்களா? இந்த சட்டத்தை நிறைவேற்றி விட்டு ஆளுநர் கையெழுத்து போடவில்லை, ஆளுநரினுடைய கையெழுத்து இல்லாமல் அந்த சட்டத்தை நிறைவேற்றுகிறார். இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அது நடைபெற்றது. சட்டத்தை நிறைவேற்றிட்டு கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் வந்து இறங்குறாரு. நீங்க அந்த காணொலி இருக்கும் இளைஞர்கள் இருந்தால் நீங்கள் தேடி எடுத்து பாருங்க. அவரை ஒரு செய்தியாளர் கேள்வி கேட்கிறார். சார், எவ்வளோ பிரச்சனை இருக்கு, நீட் தேர்வில் வந்து நீட் தேர்வு ரத்து பண்ண முடியலைங்கிறாங்க, வெறும் 7.5% நிறைவேற்றிட்டு நீங்க என்னமோ பெருசா பேசிக்கிறீங்க. இதே வார்த்தை கேட்டார். பெருசா பேசிக்கிறீங்க ஒரு முதலமைச்சரை பார்த்து. இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சரை கேட்க மாட்டார்கள், எந்த பத்திரிகையாளரும் கேட்க முடியாது. இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சருக்கு ஒரு பெரிய ஞானம் இருக்கிறது. பத்திரிகையாளர் கேட்பதற்கு முன்பே அவரால் பதில் சொல்ல முடியும். நீங்கள் அடுத்து கேட்க போகிற கேள்விக்கா என்றுதான் அவர் பேசுகிறார். எனவே அது ஒரு தனி. ஆனால் இப்படி முகத்துக்கு நேராக கேட்டார். ஒரு முதலமைச்சர் உடனடியாக என்ன பதில் சொன்னார் தெரியுமா? பெருசா ஏதோ பண்ணிட்டேன்னு நீங்க எப்படியெல்லாம் கேட்காதீங்க, இது என்ன எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நீங்க காத்திருந்து பாருங்க. இந்த குழந்தைகளுக்கு ஏதோ ஒன்று பண்ணணுங்கிறதுக்காக பண்ணியிருக்கிறோம், இப்படியெல்லாம் நீங்க பேசலாமான்னு பத்திரிகையாளரை பார்த்து கேட்டுவிட்டு மற்ற கேள்விகளுக்கும் பதில் சொல்லிவிட்டு போனார். விமர்சனத்தை பொறுத்துக்க முடியலன்னு என்னைய தலைவன் நீ? பக்கத்தில் பஸ்ல நிக்கிறவன பலார்னு அறையிறையே நீ எப்படி தமிழ்நாட்டின் தலைவனாக முடியும் என்கிற கேள்வி இன்று இளைஞர்கள் வைக்கலையே. இன்றைக்கு இளைஞர்களுக்கு நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய செய்தி அதுதான். நம்ம ஏமாற்றுகிறான். நம்மிலிருந்து வந்த ஒருவர், ஒரு சாதாரண மனிதர், இவ்வளவு சாதனைகளை செய்தவர், அவர் எளியவராக இருக்கிறார் என்கிற ஒரே காரணத்திற்காக, அவர் எளிமையாக தெரிகிறார், நம்ம வீட்டில் இருக்கிற சித்தப்ப பெரியப்பா மாதிரி நம்மளோட ஐயன் மாதிரி இருக்கிறாருங்கிற ஒரே காரணத்துக்காக அவரை தலைவர் அல்ல என்று சொல்லி இவன் புறந்தள்ளிக் கொண்டே இருக்கிறான். நீங்கள் ஓடுகிற, நீங்கள் யார் பின்னால் நகர்ந்து போகிறீர்களோ, தயவு கூர்ந்து இளைஞர்களே ஒரு நிமிடம் நின்று அதை யோசிச்சு பாருங்க. நானெல்லாம் உங்க முன்னாடி ஓடணும்னு காட்டி அதை சொல்லிட்டே இருக்கிறேன். ஒரு நிமிஷம் நின்று யோசிச்சு பாருங்க.